ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 4 கப்பு நம்ம எடுத்துக்குவோம். அதோட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு நம்ம எவ்வளோ உப்பு போடுறோமோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொதிக்க வச்ச தண்ணி மிதமான சூட்டில் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை அப்படியே கிளறிட்டே இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே கிளறிட்டே, எப்போவுமே சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம கிளறிட்டே இருப்போம், பிசைஞ்சிட்டே இருப்போம். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரணும் அப்படின்னா நம்ம நல்லா பிசையணும். நம்ம அழுத்தம் கொடுத்து கொடுத்து நம்ம பிசைகிறதுல தான் சப்பாத்தி வந்து சாஃப்ட்னஸ்ஸே வரும். நம்ம அது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். இப்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சாச்சு. நம்மளோட சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இப்போ நான் எப்படி பிசைகிறேன்னு பார்த்தீங்களா? நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சிட்டு அதை நல்லா உருட்டி வச்சு நம்ம அதை வந்து துணி போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம துணி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அது வந்து ட்ரை ஆயிரும், ஒரு மாதிரி காஞ்சு போய் ரஃப்பாக இருக்கும். அப்படி இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு அது ஃபுல்லாக அந்த கீழெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த துணி படும்ல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம துணியை வச்சு மூடி வச்சிடலாம். நான் வந்து இட்லி துணியை வச்சு தான் மூடி வச்சுருக்கேன். அது என்ன நம்ம அலசி அலசி யூஸ் பண்ணிக்குவோம்ல, அந்த துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து மாவை தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து கல்லில் தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். அடுப்படியில் கல் இருக்கும்ல, நம்ம சமையல் பண்ணுற கல், அதில் தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம சப்பாத்தி போட போகிறோம் அப்படின்னா 2-3 தடவை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மாவு பிசையும் போது க்ளீன் பண்ணிவிட்டேன். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணி அதை ட்ரை ஆக விட்டு, ஈரத்தோடு பண்ண வேணாம், அதை கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு, அது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஒரு கேம் இருக்கும்ல அந்த இது மாதிரி இருக்குது. அதை ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம அந்த மாவை இப்படி தேய்ச்சி ரவுண்டாக உருட்டிக்க போகிறோம். நம்ம மாவு எப்படி உருட்டுறதுக்கே நல்லா வந்திருக்கு. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய மாவு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோமா, அதனாலையும் சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் மாவை. கொஞ்சம் மாவு தடவி நம்ம தேய்க்க போகிறோம். அப்போ தான் மாவு வந்து அந்த கட்டையிலையும் கல்லுலையும் ஒட்டாமல் அது தனியாக வரும். அந்த மாவு வந்து நம்ம பிசையாமல் மாவு பவுடராக இருக்கும்ல, அந்த மாவை வந்து நம்ம போட்டுட்டு இப்போ சப்பாத்தி தேய்க்கிறோம். சப்பாத்தி தேய்ச்சிட்டு நான் வந்து சப்பாத்தி அப்படியே தேய்ச்சி அப்படியே தான் போட்டு எடுப்பேன். இப்போ வீடியோவுக்காக நான் வந்து சப்பாத்தியை தேய்ச்சிட்டு கிண்ணம் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறேன். ஒரு மூடி எடுத்து அதை அப்படியே வச்சு நல்லா அமுத்தினோம் அப்படின்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஷேப் கொண்டு வரதுக்கு இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி கொஞ்சம் அழகாக இருக்கும், கேமராவுக்கும் நல்லா தெரியும், நம்ம வீடியோவுக்கும் நல்லா தெரியும். அதுக்காக சேஃபாக கொண்டு வந்தாச்சு. நம்ம இப்படியே ஒவ்வொரு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இந்த கிண்ணத்தை வச்சு பண்ணியிருக்கிறது ஒரு 4 சப்பாத்தி மட்டும் நான் சேஃபாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வீடியோக்காக கொண்டு வந்திருக்கேன். மற்றபடி நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நான் நார்மலாக சும்மா தேய்ச்சி எடுத்துட்டேன். சேஃபாலாம் கொண்டு வரல. சப்பாத்தி எவ்வளோக்கு தேய்க்க முடியுதோ அவ்வளோக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கோம். சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டு கல்லை சூடு பண்ணி சப்பாத்தியை போட்டுட்டு, அது அந்த ஜன்னல் வழியாக சன்லைட் தெரியுது, அதனால அந்த ஜன்னலோட இது தான் அப்படி தெரியுது உங்களுக்கு. லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தியை பரட்டி எடுத்துக்க போகிறோம்.
நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியை. இது எதுக்கு இப்படி செஞ்சேன்னா, அந்த ஆயில் எல்லாமே அந்த மாவில் படாமல் விலகி விலகி போயிடுச்சு. அதனால அப்படி செஞ்சதும் அந்த ஆயில் எல்லாம் அந்த சப்பாத்தி எடுத்துக்கிச்சு. அதனால அப்படி செஞ்சுருக்கேன். சும்மா ஹேண்டிலில் பிடிச்சி இப்படி சுற்றினேன். அது அப்படியே எல்லா ஆயிலும் அதுக்குள்ளேயே ஒன்று சேர்ந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட்